கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் மீதா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக பெய்மழை பெய்து இருக்கு. குறிப்பாக சென்னையில் மிக கனமழை பெய்யும்னு எதிர்பார்த்தது மிக குறுகிய அளவில் தான் மழை பெய்திருந்தது. அதை விட்டாலும் விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆளுகின்ற அரசை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அரசினுடைய நடவடிக்கை சரியில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் கொடுக்கல என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. கூடுதலாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட திமுக அரசு ஒரு ஆமை வேகத்தில் செயல்படுதுன்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒவ்வொரு இன்னும் நமக்கு தூத்துக்குடி புயல் வெள்ளம் வந்ததற்கான நிவாரணமே இன்னும் ஒன்றிய அரசுலேருந்து வரல. இன்றைக்கி வரை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்குள்ளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெஞ்சால் புயல். இந்த புயல் மையம் கொள்ளுவது எங்கே மையம் கொள்ளுது, எங்கே போக போகுது, எப்படி மகாபலிபுரம் வழியாக அது கடந்து போக போகுது என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளிலே 2 நாளிலே பெய்தால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்குமா தேங்காதா, வெள்ளம் தேங்குமா தேங்காதா? இன்னும் பக்காவான வடிகால்கள் செய்யப்பட்டிருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் பார்க்கலாம், வெளிநாடுகளில் ஊரையே அடிச்சுக்கிட்டு போகுது வெள்ளம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 100-150 கார் தண்ணியில் மிதந்து போகிறத நீங்கள் அந்த வெளிநாட்டினுடைய வெள்ளங்களில் பார்க்கலாம். அப்படின்னா புயலும் வெள்ளமும் பேரழிவு. அந்த பேரழிவு காலத்தில் உயிர் பலியாகாமல் பாதுகாப்பது என்பதில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தியிருக்கு. நான் ரொம்ப குறிப்பான வார்த்தையில் சொல்கிறேன். எங்கே என்ன நடந்தாலும் சரி, ஒரு உயிர் பலி கூட நடந்துடக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு மிக எச்சரிக்கையாக இருக்குது. முதலமைச்சரும் சரி, துணை முதல்வரும் சரி, மாவட்ட நிர்வாகங்களும் சரி களத்தில் இறங்கி நிற்கிறாங்க. உங்களுக்கு தண்ணி அடைச்சி நிற்கிற சுரங்கப்பாதைகளை ஒழுங்குபடுத்துகிறாங்க. சென்னையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சென்னையினுடைய கடலோரம் திருவள்ளூர் மாவட்டம் வரை நீங்கள் மீஞ்சூர், பொன்னேரி வரை பார்த்தீங்கன்னா கடுமையான மழை என்பது. இந்த மதுரையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் முழுமையாக மழை கொட்டி தீர்த்தது. இப்போ இல்லை. மதுரைக்காரனை எல்லாரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏன்னா மழையே இல்லை. ஆனால் இன்றைக்கு வரை விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர் இந்த பகுதியில் மழை கொட்டி தீர்த்துருக்கு. பாண்டிச்சேரி வெள்ளத்துக்கு இடையில் கிடக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை பாண்டிச்சேரி அரசை நோக்கி பாண்டிச்சேரி மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்ருக்காங்க. அங்குள்ள முதலமைச்சரும் கீழே இறங்குறான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, துணை முதல்வர் உதயநிதியும் சரி, அதிகாரிகள் அவங்களுடைய தலைமைச் செயலாளர் உட்பட அமுதா அவர்கள், மேயர் அவர்கள் எல்லோருமே சென்னை களத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு நேரடியாக முதலமைச்சர் போயிருக்கிறார். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது திண்டிவனம் தண்ணிக்குள்ளே நிற்கிது. ரொம்ப வேடிக்கையாக நான் சொல்லணும்னா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய வீடு இருக்கிற கோபாலபுரம் தண்ணிக்குள்ளே நிற்கிது. எல்லாரையும் தண்ணியில் விட்டாங்க, இவன் மட்டும் சொகுசாக இருக்கானேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மழை என்பது கொட்டி தீர்க்கிறது. கோபாலபுரம் தண்ணிக்குள்ளே நிற்கிது. பத்திரிகையில் புறம் போடுறான், முன்னாள் முதல்வர் வீடு தண்ணிக்குள்ளே நிற்கிதுன்னு போடுறான். எனவே நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாளில் நிற்காமல் மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணீர் பெருகத்தான் செய்யும். அதிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு வடிகாலாக என்ன செய்வது, வருங்காலத்தில் என்ன செய்வது, அங்கு பாதிக்கப்படுற மக்களை எங்கே தங்க வைப்பது, இதெல்லாம் அதிகபட்ச முயற்சிகள் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி எங்கேயாவது இறங்கியிருக்கிறான்னா, இல்லை அதிமுக சேலத்தில் உட்காந்துக்கிட்டு கட்சி தொண்டர்களே, தலைவர்களே களத்திற்கு போங்கன்னு சொல்கிறாரு. நீ எங்கே இருக்க? எடப்பாடி எங்கே உக்காந்துருக்க? எங்கேயாவது தண்ணிக்குள்ள நீ இறங்குற ஃபோட்டோ படங்கள் ஏதாவது வந்திருக்கா? உன்னுடைய ஜே டிவி இருக்குல்ல, ஜே நியூஸ், அதிலையாவது வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. நிச்சயமாக எந்த ஒரு அரசாக இருந்தாலும் இந்த நிவாரணங்களை பாதுகாப்பை செய்யும் பொழுது குறைகள் இருக்கத்தான் செய்யும், கவனிக்கப்படாத பகுதிகள் இருக்கத்தான் செய்யும். அங்கிருந்த குரல்லாம் வரும். உங்களுக்கு அதை எல்லாத்தையும் கூட சன் டிவி அதையும் காட்டுறாங்க. தண்ணி பாதிப்பில் இருக்கிறவங்களையும் காட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பகுதிகள், பராமரிக்கப்பட்ட பகுதிகள், பராமரிக்காமல் இருக்கிற சில பகுதிகளையும் கூட காட்டுறாங்க சென்னையில் மொத்தத்தில். உங்களுக்கு வழக்கமாகவே புயலும் வெள்ளமும் வந்தால் தமிழ்நாட்டில் பாதிக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
இந்த குவிஸில் கேள்வி கேட்குற மாதிரி கேட்கலாம். கடலூர், எப்போ புயல் அடித்தாலும் சரி, எப்போ வெள்ளம் வந்தாலும் சரி, பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் பார்த்திங்கன்னா இந்த கடலோரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் இந்த பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்டா காவிரி படுகை என்பது பயிர்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே போயிருக்கு. பாருங்கள், தண்ணீருக்குள்ளே போயிருக்கு, திமுக அரசாங்கத்தோட லட்சணத்தை பாருங்கள் அப்படின்னு நியூஸில் நீ பேசுவேன்னா உன்னைய மாதிரி அடிமுட்டால் எவனுமே கிடையாது. போயிருக்கு. அவர்களுக்கான இழப்பீடை இனி அரசு அதை சர்வே பண்ணணும், அதற்கான இழப்பீடை கொடுக்கணும். அந்த வேளைகளில் அதிகாரிகள் இறக்கி விடப்படணும். இப்போயாவது இந்திய ஒன்றிய அரசு இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி வரியை கொள்ளையடிச்சிட்டு போகிறீங்கல்ல. நேற்று தான் நிர்மலா சீதாராமன் போடுறாங்க, ஏதோ 42 லட்சம் கோடியோ என்னமோ ஜிஎஸ்டி வசூலாகிருக்குன்னு தொலைக்காட்சியிலெல்லாம் போடுறாங்க. நீ ஜிஎஸ்டி பங்கையும் இந்த பேரிடர் நிவாரண நிதியையும் இந்திய ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. இல்லை இந்த தடவையும் வந்துட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன், திருப்பதி கோயிலுக்கு போனேன், அங்கே இருக்கிற ஐயருக்கு மணியாட்ட சொன்னேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போவார்னா நீங்களாம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, உங்களுக்கு தகுதி கிடையாது. போராடி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களும் ஏனையவர்களும். இதையெல்லாம் தாண்டியும் கூட குறைகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் நடவடிக்கை எடுக்கணும், அதை கூப்பிடணும், அதிகாரிகள்கிட்ட கொண்டு போகணும். அதை தீர்த்து வைப்பதற்கு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நாடணும். இதிலிருந்து பாடம் கற்று இந்த அரசு என்ன செய்யணும்? போன வெள்ளத்திலிருந்து பாடம் கற்று வடிகாலை அமைக்கணும். இந்த வெள்ளத்திலிருந்து பாடம் கற்று அடுத்து வரக்கூடிய மழைக்காலங்களில் இந்த அளவுக்கு தேங்காமல் என்ன செய்கிறது என்பதை அரசு திட்டமிடும். உயிர் பலி இருக்கக்கூடாதுன்னு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும், மின்சார வாரியத்தை சேர்ந்த ஒருவர் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார். உடனடியாக அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அரசு அறிவித்திருக்கிறது. பெரும்பாலும் உயிர் பலி இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது தமிழ்நாடு எடுத்திருக்கிற முயற்சியினுடைய ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே 5 பேர் செத்தா, இங்கே 10 பேர் செத்தா, இங்கே 15 பேர் செத்தான்ற மாதிரி நிலை இல்லாமல் திருவண்ணாமலை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையினுடைய பின்பகுதி தண்ணீர், மழை தண்ணீரும் அந்த மண்ணும் சரிந்து அப்படியே வருது, வீடுகள் பக்கம் வருது. திருவண்ணாமலை சிவன்லாம் காப்பாற்ற மாட்டார், அரசாங்கம் தான் காப்பாற்றணும். அங்கே மிகப்பெரிய ஒரு பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டில் விழுந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ளே 7 உயிர்கள் பாதிக்கப்பட்டு திருவண்ணாமலையில் அந்த கல்லை அகற்றுறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. திருவண்ணாமலையினுடைய பின்பகுதி நான் சொல்கிறது, மலையினுடைய பின்பகுதி அப்படியே சரியுது, செம்மண் மண்ணும் தண்ணியுமா ஓடுது, அந்த தெருக்களில் ஓடுது, வீடுகளில் ஓடுது. இந்த பாதிப்புகளை எல்லாம் அரசு வந்த பின் தான் செய்ய முடியும், சரி செய்ய முடியும். வருவதற்கு முன் எதை செய்ய முடியும் ஒரு அரசுனா? அதிகமாக மழை பெய்கிற இடங்களில் இருக்கிறவங்கள பள்ளிகளில், சமூக கூடங்களில், மண்டபங்களில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களை திறந்து விடுகிறார்கள். அங்கெல்லாம் தங்க வச்சு அவங்களுக்கு உணவளிப்பது என்பதை, மருத்துவ உதவி செய்வதை, மீண்டும் அவர்களை குடியமர்த்துவது என்பதை செய்கிற கடமை என்பது ஒரு அரசினுடைய கடமை. அது எந்த அரசாக இருந்தாலும், இன்றைக்கு திமுக அரசு, நேற்றைக்கு அண்ணா திமுக அரசு, எந்த அரசாக இருந்தாலும் இதுதான் அரசினுடைய கடமைகள். இதில் நீங்கள் இழப்பீடை பற்றி இனிமேல் கவலைப்படணும். மக்கள் இழந்தது எவ்வளவு, விவசாயி இழந்தது எவ்வளவு, இந்திய ஒன்றிய அரசிட்ட இழப்பீடு கேட்கணும். அவன் நீங்கள் 10ன்னு கேட்டிங்கன்னா அரை கொடுப்பான், அரை கூட கொடுக்க மாட்டான். அவன் நீங்கள் நியாயமாக கேட்டிங்கன்னா கூட திரும்பி பார்க்கணும். குஜராத் பாதிக்கப்பட்டால் அள்ளி கொடுப்பான், ஊபி பாதிக்கப்பட்டால் அள்ளி கொடுப்பான், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் கிள்ளி கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை மோடி அரசு. இந்த எடப்பாடி ஸ்டாலினை பார்த்து பேசுகிறத விட மோடியை பார்த்து பேசணும். இல்லைங்க, ஆளுங்கட்சியை திமுக தானே இருக்காங்க, அவங்கள பார்த்தா நம்ம கேட்க முடியும். நிச்சயமாக கேட்கணும். குறை இருந்தால் சுட்டி காட்டலாம். ஆனால் குறைகளை தேடுவது இருக்குல்ல. நீங்கள் இந்த நியூஸை பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால் பார்க்க முடியாது. நான் சகிக்க முடியலேன்று நான் புதிய தலைமுறை பார்க்குறேன், சன் தொலைக்காட்சி பார்க்குறேன், கலைஞர் தொலைக்காட்சி பார்க்குறேன், நியூஸ் 18 பார்க்குறேன், பாலிமர் பார்க்குறேன், சத்யன் டிவி பார்க்குறேன், இந்த எல்லா தொலைக்காட்சி, ஏன் ஜெயா டிவி கூட நான் பார்க்குறேன். இந்த எந்த தொலைக்காட்சியிலையும் இவ்வளோ ஒரு அருவருப்பான அணுகுமுறை, நியூஸ் இருக்கு இல்லையா, எடப்பாடியினுடைய தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி காட்டுற அருவருப்பான அணுகுமுறை என்பது வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இல்லை. ஆளுங்கட்சி எதிர்ப்பு தொலைக்காட்சிகள் நிறைய இருக்குது.
எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக பிஜேபி ஆதரவு தொலைக்காட்சிகளே இருக்கு. அவர்கள் கூட இப்படி எதையும் செய்கிறதில்லை. இதே பொழப்பா தெரிகிறது இருக்குல்ல. நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர் இறங்குறது கூட நீ இறங்கணும், கீழே குறைகளை கண்டுபிடிக்கணும், கீழே இறங்கி கண்டுபிடிக்கணும். சும்மா உன் டிவிக்காரன் சொல்கிறத போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது தொலைக்காட்சியில். மேலும் மேலும் மக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது. இங்கே ஒரு அபத்தமான விஷயம் இருக்குது. ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சென்னை தான் தமிழ்நாடு என்கிற அளவுக்கு சென்னையை மட்டுமே காட்டுறாங்க நிறைய பேர். நீங்கள் இப்போ விழுப்புரம் போங்க, திண்டிவனம் போங்க, கடலூர் போங்க, பாண்டிச்சேரி போங்க, திருவள்ளூர் மாவட்டம் போங்க, காவிரிப்படுகை நாகை மாவட்டம் போங்க, சீர்காழி போங்க, தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்படின்னா பெருமழை பெய்திருக்கிறது, வயலில் தண்ணி நிற்கிது. என்ன செய்வீங்க நீங்கள்? வயலில் தண்ணீர் நிற்குது பாருங்கள், திமுக அரசின் கொடுமையை பாருங்கள் அப்படின்னு எடப்பாடியோட தொலைக்காட்சி பேசினா அது கோமாளித்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனி அந்த தண்ணீரெல்லாம் வடிகட்டப்படணும். அந்த தண்ணீர்களுடைய இழப்பீடு என்னன்றது கணக்கில் எடுக்கப்படணும். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடுகளை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு, சொத்துக்களை இழந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடை செய்யணும். இந்த இழப்பீடை ஒருபுறம் செய்து கொண்டே வழக்கமாக தான் தமிழ்நாடு அரசு மேலிருந்து இழப்பீட்டு தொகை, பேரிடர் நிவாரணத் தொகை வருதோ வரலையோ, இந்த இழப்பீடுகளை செய்வது என்பது தமிழ்நாடு அரசினுடைய சுமையாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றை குரலாக இந்திய ஒன்றிய அரசை பார்த்து நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறோம். கடந்த முறை பாதிப்புக்கே நீ வந்து பேரிடர் நிவாரணத் தொகையை கொடுக்கல, இந்த முறையும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். சென்னை, திருவள்ளூர், கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்கு உரிய நிவாரணத்தை செய்ய வேண்டுமானால் பேரிடர் நிவாரணத் தொகையை நிர்மலா சீதாராமனை, மோடியை, அமித்ஷாவை நீ வழங்கு என தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றை குரலாக ஒன்றாக நின்று கேட்க வேண்டிய கடமையும் அவசியமும் இருக்கிறது. அந்த செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்கிறோம், அது கேட்கும்னா இது தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கிற பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கடலோர மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, டெல்டா காவிரிப்படுகை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களின் குரலாக நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. நன்றி சார். நன்றி.